ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பாதாம் சோப்பு ரெடி பண்ணி அழகாக மோல்டில் ஊற்றி வச்சுருந்தோம். இன்றைக்கி அந்த மோல்டிலேருந்து நம்ம அந்த சோப்பை எடுக்க போகிறோம். எப்படி அந்த சோப் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்துட்டு ஏற்கனவே இந்த சோப் எப்படி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவாய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பார்த்துட்ருக்கிற நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த அழகான பாதாம் சோப்பு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த சோப்பு தயார் பண்ணியிருக்கோம். அதனால் இதோட டிசைன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சின்ன சின்ன ஹார்ட்டு இருக்கிற இந்த மோல்டிலேருந்து இந்த சோப்பை ரிமூவ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எதுக்காண்டி இந்த சோப்பு நம்ம குட்டி குட்டி சோப் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போக போக என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன். சோப்பு கலர் பாருங்கள், ஒரு மாதிரி மெரூன் கலரில் தான் நம்மளுக்கு சோப்பு வந்திருக்கு. அதாவது பியூர் ஒயிட்டாக நம்மளுக்கு வரல. அதாவது கத்தாழை சோப் நம்ம பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பியூர் ஒயிட்டில் வந்திருக்கும். அதில் நம்ம பிங்க் கலர் கொடுத்துருப்போம் டிசைனுக்கு. அது ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெரூன் கலர் அந்த தோல் நம்ம இதில் கொடுக்குறனால இது கலர் கொஞ்சம் நம்மளுக்கு மெரூன் கலந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் நம்மளுக்கு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது சோப்பு பார்க்குறப்ப. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஹோம்மேட் சோப்பெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்னோடய சேனலில் நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹார்ட் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு மோல்டில் நம்ம எடுக்கிறப்ப சோப்போட உயரம் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சின்ன சோப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இந்த சோப்பு உயரம் நம்மளுக்கு கூட தான் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக சோப்பு செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸில் நம்மளுக்கு மோல்டு வச்சுருக்காங்க. அந்த மோல்டு வாங்கி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த மாதிரி குட்டி குட்டி சோப்புகள் நீங்கள் தயார் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய பொண்ணு தான் இந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பு எப்போயுமே அவள் தான் எடுப்பாள். ஏன்னா அவளுக்கு இந்த சோப்பு நம்ம மோல்டுலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. அதனால் நான் அவள் வந்த பிறகு தான் இந்த மோல்டுலேருந்து நான் இந்த சோப்பை எப்போயுமே எடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோஸில் இந்த ரோஸ் மோல்டில் ஊற்றின இந்த சோப்பை எடுக்கிறா என்னோடய பொண்ணு தான். பாருங்கள் இந்த சோப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா, செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மெரூன் கலர் இந்த சோப்பில் அங்கங்கே அப்படியே இருந்ததுங்க. நம்ம எந்த டிசைனுமே பண்ணலை, நம்ம கலவை பண்ணி அதில் நம்ம ரெடி பண்ணது தான் இந்த சோப்பு. ஆனால் அந்த டிசைனே பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த தோல் இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ இந்த சோப்பையுமே அவள் எடுத்துட்டா என்னோடய பொண்ணு. இதுவும் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் மேலே இருக்கிற அந்த மெரூன் கலர். இப்போ நம்ம இந்த சோப்பை நல்லா பார்க்கலாம். நான் 2 சோப்பு தான் நான் ரோஸில் பண்ணியிருந்தேன். ஏன்னா எப்படி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பாதாம் சோப்பை நம்ம தயார் பண்ணுறனால எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி இந்த பூ டிசைனில் நான் ரெடி பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல சோப்பு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், நம்ம அளவுகள் எடுக்கிற அளவுகள் எல்லாமே சரியான அளவில் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக சோப்பு ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ நம்ம இந்த 70 கிராம் மோல்டில் ஊற்றின இந்த சோப்புமே எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் நம்ம எதுவுமே ரெடி பண்ணலை. அந்த சோப்பு நம்ம தயார் பண்ணுறப்பயே நம்மளுக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த இதெல்லாம் இருந்தது. அதை நம்ம அப்படியே தான் மோல்டில் ஊற்றினோம். ஊற்றின பிறகு காஞ்ச பிறகு பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது.
ஓகே, இப்போ எல்லா சோப்புமே பாருங்களேன் ரொம்ப அருமையாக நம்மளுக்கு வருது. 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த சோப்பு நம்ம மோல்டுலேருந்து எடுக்கிறோம். நான் எப்போயுமே 1 ஹவருக்கு அப்புறமே நான் இந்த சோப்பை வந்து எடுத்துருவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த சோப்பு வந்து தயார் பண்ணுறப்ப 1 ஹவர் கழித்து பார்க்குறப்ப இந்த சோப்பு நல்லா காஞ்சிருக்கும். அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு சோப்பு வந்துடும். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் 2 டேஸ் கழித்து நான் வந்து இந்த சோப்பை வந்து நம்ம எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறேன். இன்னும் நம்மளுக்கு இது இன்னும் வந்து நிறையா கலர்ஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 35 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா 45 டேஸ்க்கு அப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஹெச் லெவல் வந்து நம்ம பார்க்கணும். 8லேருந்து 9 வந்து இருக்கலாம். சில சோப்பு வந்து 7 to 8 அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணணும். பிஹெச் லெவல் எப்போயுமே நம்ம பார்த்துட்டு நம்ம ஹோம்மேட் சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு மோல்டுலேருந்து எல்லா சோப்புமே எடுத்துகிட்டேன். நம்ம தயார் பண்ண இந்த பாதாம் சோப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேயா? குட்டி குட்டியாக ஹார்ட்ஸு, அதுக்கப்புறம் அழகான 2 ரோஸு, அதுக்கப்புறம் 70 கிராமில் நம்ம செஞ்ச சோப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பாதாம் சோப்பில் இந்த சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளோட சேனலில் நிறையா ஹோம்மேட் சோப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் இந்த சோப்பு தயார் பண்ணுறதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக என்னோடய ஹோம்மேட் சோப்பு நான் ரெடி பண்ணுறதை பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு வந்து கால் பண்ணி என்கிட்ட வந்து பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.